ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்க்கும்போது வரலாறுலேயே முதலியாக நான் முறுக்கு சுட போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் நானாக மாவு பிசைஞ்சு நானாக முறுக்கு சுட போகிறேன். இன்ன வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்ய போகிறேன். இதில் வந்து முறுக்கு கடந்த போய் ஊருக்கு போகும்போது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இது புது மாடலாக இருந்துச்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் 6 அச்சு இருக்குது இதில். ஒவ்வொரு ஷேப்பில். இது வந்து நான் வந்து ஸ்டாரில் வச்சு இன்றைக்கி முறுக்கு சுட போகிறேன். இந்த ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்டார் போட்டிருக்கு. அதில் வச்சு தான் நான் வந்து முறுக்கு சுட போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். மாவு பிசைஞ்சா தேங்காய் பாலில் பிசைஞ்சா நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டு தான் செஞ்சேன் நான். இது வந்து அம்மா செய்யும்போது தான் நான் பார்த்துருக்கேன். அம்மா செய்யும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து மாவு பிசைஞ்சு முறுக்கு செய்ய போகிறேன். அம்மா தான் மாவெல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க. இதில் வந்து நிறைய வந்து உளுந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம மாவு அரைப்போம்ல தீபாவளிக்கு. அந்த தீபாவளிக்கு அரைச்ச மாவு தான் இது. நாங்களாம் யாரும் ஊருக்கு போகாதனால, இப்போ தங்கச்சியோட வளைகாப்புக்கு போனதுனால, மாவெல்லாம் அவங்கவுங்க எடுத்து வந்து வீட்டில் சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, நான் வந்து முறுக்கு சுடுறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், நானே ஊரில் போய் செஞ்சுக்கிறேன். நீ மாவு மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னேன். அதே மாதிரி மாவு மட்டும் கொடுத்துட்டாங்க. நான் ஊரில் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் பாலில் தான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையான மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து கடாய் அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம், எப்படி தான் வரப்போகுதுன்னு தெரில அப்படின்னு நினச்சேன். ஆனால் அட்டகாசமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். ஃபஸ்ட்டு என் தங்கச்சிக்கெலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சினப்பா நான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு சுட்டிருக்கேன், நல்லா வந்திருக்கு அப்படி இப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். இதை ஒத்த கையில் வச்சு நம்ம புளியறது கஷ்டமாக இருக்குன்னா இல்லை ஈஸியாக தான் இருக்குது. அந்த முறுக்கடையோட இது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது. எனக்கு ஈஸியாக தான் தெரியுது. நான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டைம் செஞ்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டாரில் செஞ்சு பார்த்தேன். அடுத்தது 3 அச்சு எப்பொழுதுமே நம்ம வந்து 3 ஹோல்ஸ் உள்ளது வந்து நார்மலாக உருண்டையாக இருக்கும்ல அதில் செஞ்சேன். அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரலன்னுச்சு, வரல. அதுக்கப்புறம் வந்துருச்சு. உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமையாக படுறேன் முறுக்கு சுடுறது. ஏன்னா தீபாவளி தான் முறுக்கு சுடுவாங்க. ஏன்னா தீபாவளி கழித்து முறுக்கு சுடுறேன். நம்மளோட இஷ்டம் தான், எப்போ வேணாலும் சுட்டு சாப்பிட்லாம். தீபாவளி தான் பலகாரம் சுடணும்னு கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் முறுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து மாவெல்லாம் எடுத்து வந்தேன். கொஞ்சம் பொருள்லாம் எடுத்து வந்தது. அதை வந்து நானே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணேன். இன்னும் மாவு இருக்குது. கொஞ்சமாக 1 டம்ளர் 2 டம்ளர் தான் மாவு எடுத்து நான் செய்கிறேன் இப்போது. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய செய்யலாம். எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பொருளை வந்து புதுசாக செய்யும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்கும் நம்ம சொல்லல, நான் முறுக்கு சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதனைக்கு மட்டும் எனக்கு தோணுச்சு முறுக்கு சுட்டது. ஏன்னா முதல்ல முறுக்கு சுடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா புழிஞ்சு நம்ம வந்து போட்டலாம். ஒன்று 4 நாளில் செஞ்சு போட்டேன். அப்புறம் பெருசாக ஒன்று செஞ்சுருந்தேன். எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை. நல்லா எண்ணெயெலாம் உறிஞ்சி எண்ணெயே இல்லை சுத்தமாக முறுக்கில். கடையில் வேணால் எண்ணெய் கையில் ஒட்டோம்ல, அந்த அளவுக்கு கூட கையில் ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, மொறு மொறுன்னு இருந்துச்சு, வாசனையாக இருந்துச்சு. இந்த உளுந்து இதெல்லாம் போட்டு அரைப்பேன். நிறைய எங்கள் அம்மா போட்டு அரைச்சாங்களாம், அது என்னென்னு தெரியல. அதெல்லாம் போட்டு அரைச்சதுனால சூப்பராக இருந்துச்சு. நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி வெந்தது கண்டுபிடிக்கலாம், வந்து இந்த முறுக்கு சுற்றி நல்லா பபுள்ஸ் மட்டும் வருதுல, அதெல்லாம் அடங்கிரும். அதுதான் வந்து முறுக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த முறுக்கு வந்து கடையில் தான் செய்யணும். எங்கள் அம்மா இந்த அச்சுலாம் நாங்கள் செஞ்சது கிடையாது முறுக்கு. நான் புதுசாக ட்ரை பண்ணேன், இதில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து எப்பொழுதுமே ரவுண்டில் தான் செய்வோம். இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சொரன்னு இருக்கும். இது வந்து கடையில் தான் அதிகம் வைப்பாங்க. நாங்கள் செஞ்சதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் இது செஞ்சேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இதில் சங்கு சக்கரம் மட்டும் இருக்குது. சங்கு சக்கரை விட சுருட்டு இருக்கும்ல, அது மட்டும் இருக்குது. சங்கு சக்கரம் முறுக்குன்னு நம்ம பேர் வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் மணப்பாறை முறுக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெட் கலர் இருக்கும். இனிப்பு. அது வந்து காரம் போட்டு செய்வாங்க. காரம் போட்டு செய்வாங்க அதிகம். எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சதில் காரம் போட்டெல்லாம். எள்ளு போடுவாங்க. எள்ளு என்கிட்ட இல்லாதனால எள்ளு போடலை. எங்கள் அம்மா எள்ளு போட்டு தான் செய்வாங்க. சில பேர் ஓமம் போடுவாங்க. நாங்கள் ஓமம்லாம் போட மாட்டோம். எள்ளு மட்டும் போடுவாங்க. எள்ளு என்கிட்ட இல்லாதனால எள்ளு போடலை. சும்மா டக்குன்னு தோணுச்சு, ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி டக்குன்னு முறுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு முறுக்கு செஞ்சுட்டேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். ஒரே ஒரு முறுக்கு ஒன்று தான் வேக வேண்டியது இருக்குது. மற்றபடி எல்லா முறுக்கும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு அப்போ தெரியும். இன்னும் நல்லா பெருசாக செஞ்சிருந்தேன். கரண்டி அளவுக்கு நான் செஞ்சுருந்தேன்.
அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பார்க்கலே அழகாக இருக்குது. இந்த முறுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து வீட்டில் சுட்டாங்கன்னா, எங்கள் அம்மா சுட்டாங்கன்னா நல்லா கருகுன முறுக்கா எடுத்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கருகுன முறுக்கு. வெள்ளையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதுதான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி கருகுன முறுக்கு. எங்கள் அம்மா கருக வச்சு எடுமா அப்படிம்பேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு முறுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கருக விட்டு எடுத்து அதை நானே சாப்பிட்டுருவேன் எல்லாத்தையும். நான் எண்ணெய் ஐட்டம்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேன். எப்போயாச்சும் டைம் தோணும் போது சாப்பிடுவேன். அதிகம் எண்ணெய் ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிப்பும் சுத்தமாக சாப்பிட மாட்டேன். அதனால் அடுத்த டைம் போடும்போது பெருசு பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் மட்டுமே தான் இருக்குது. ரவுண்டு ரவுண்டாக நல்லா இருந்துச்சு, பார்க்கலையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஒரே ஆச்சரியம், முறுக்கு எடுத்தது பார்க்குறேன், ஐயோ நம்ம சுட்டும் முறுக்கா, நம்ம சுட்டும் முறுக்கா. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் சுடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் முறுக்கு சுட்டிங்கன்னு சொல்லுங்கள் தீபாவளிக்கு. எங்களுக்கு இப்போ தான் தீபாவளி, நாங்கள் தீபாவளிக்கு எந்தமே முறுக்குலாம் எதுவுமே செய்யலை, பலகாரம்லாம். நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணேன். முறுக்கு உண்மையிலே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மாவெல்லாம் அரைக்க தெரியாது. இந்த பக்குவம்லாம் என்னென்ன சேர்ப்பாங்க, என்னென்ன அளவுலாம் தெரியாது. எல்லாம் அம்மா தான். அதே மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ன வரைக்கும் நான் அரைச்சதே இல்லை. அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் எடுத்துகிட்டே வரல. சின்ன 1 மாதம் இடையில இருக்குது. அப்படியே தான் பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது அப்போ வந்து ரெடி பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் எதையுமே எடுத்துகிட்டு வரல. அவசர அவசரமாக போயிட்டு அவசர அவசரமாக வந்தாச்சு. 2 நாள் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டேன். எங்கள் அம்மா இருந்துட்டு போன்னு சொன்னாங்க. என்ன நான் தங்கலாம் தான் போனேன், ஆனால் திடீர்னு கிளம்பி வந்தாச்சு. முறுக்குலாம் எடுத்துகிட்டு அடுத்தது ஒரே ஒரு முறுக்கு அதை செஞ்சுட்டு, அப்புறம் வந்து எப்போதும் வழக்கு போல் நம்ம வீட்டில் செய்வாங்கள்ல ரவுண்டு முறுக்கில், அந்த ரவுண்ட் அச்சில் அதை சரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துருந்துச்சு. அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அதை வந்து புளியறதுக்கு நல்லா இருந்துச்சு. முதல்ல முறுக்கு கட்டை வாங்கினதால ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி முறுக்கு செஞ்சாச்சு. சூப்பரான முறுக்கு செஞ்சு இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு. செஞ்ச மொத்த முறுக்கே இவ்வளோ தான். கம்மியாக தான் செஞ்சேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வரதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் செஞ்சேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நிறைய செய்யலாம். மாவெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு டைம் நிறைய செய்யலாம். இதை அடுக்கி வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா அந்த ரவுண்டாக இருக்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இன்றைக்குள்ள வீடியோ இதுதான். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் முறுக்கு சுட்டுருக்கீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் முறுக்கு சுட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டவே இல்லை கையில். அந்தளவுக்கு மொறுன்னு செம்மையாக இருந்துச்சு முறுக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே பாய். நான் முறுக்கு சாப்பிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.